திருச்சி கிழக்குல தாவேகா சார்பாக ராகவா லாரன்ஸ் போட்டியிட இருப்பதாக எதிர்பார்க்கப்படுற நிலையில இது குறித்த முக்கிய அறிவிப்பை ராகவா லாரன்ஸ் இன்று 11ஆம் தேதி வெளியிட இருந்தாரு. நேற்று இயக்குனர் பாரதிராஜா அப்படிங்கும் மறைவு தமிழ் திரையுலகத்துல பெரும் சோகத்தை ஏற்படுத்துச்சு. இதனால அந்த அறிவிப்பை இன்னைக்கு ஒத்தி வச்சிருந்தாரு. தன்னுடைய எக்ஸ் தள பக்கத்துல ராகவா லாரன்ஸ் பதிவிட்டிருந்தாரு. சோ இந்த பதிவுல அனைவருக்குமே வணக்கம். 11ஆம் தேதி வியாழக்கிழமை காலை 9:30 மணிக்கு என்னுடைய வாழ்க்கை குறித்த ஒரு முக்கிய முடிவை அறிவிப்பதாக அந்த ட்வீட்ல போட்டிருந்தாரு. அதன்படி பாத்தீங்கன்னா இன்று காலை வீடியோவுமே வெளியாச்சு. இந்த வீடியோவுல மக்களாகி நீங்கள் தான் நான் அரசியலுக்கு வர வேண்டுமா வேண்டாமா அப்படின்னு முடிவு சொல்லணும் அப்படின்னு முடிச்சுட்டாரு. ஆகையால இவர் தற்போது இந்த வீடியோ வெளியிட்டதுல இருந்து இவருக்கு பல ஆதரவுகள் குவிஞ்சிட்டு இருக்கு. ஆகையால கண்டிப்பாக கூடிய விரைவிலேயே அடுத்த வீடியோ வெளியாகும். அதுவும் இவர் தாவேகா கட்சிக்காக களமிறங்குறார் அப்படின்ற தகவலுமே வைரல் ஆகிட்டு இருக்கு. முன்பே ராகவா லாரன்ஸ் அவர்கள் தாவேகா கட்சியில இணைவதாக இருந்தது. ஆனால் அவர் இணையாததற்கு சூப்பர் ஸ்டார் தான் காரணம் அப்படின்ற ஒரு பேச்சு இருந்தது. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தொடர்ச்சியாக திமுகவிற்கு தன்னுடைய ஆதரவை கொடுத்துட்டு இருக்க வேளையில இப்படி அவருடைய தீவிர ரசிகனான ராகவா லாரன்ஸ் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தில் இணைவது அவருக்கு சற்றுமே பிடிக்கவில்லை அப்படின்னும் அதனால ராகவா லாரன்ஸிடம் தாவேகாவில் இணைய வேண்டாம் அப்படின்னு சூப்பர் ஸ்டாரை சொன்னதாக ஒரு சில தகவல்கள் வைரலுமே ஆகிட்டு இருந்தது. இந்த தகவல் எந்த அளவிற்கு உண்மை அப்படின்னு தெரியல. ஆனால் சோசியல் மீடியாக்கள்ல பரவலாக பேசப்பட்டு வருது. இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.